கடைசியா இந்த ரெண்டாவது சட்டம் ஷேக், இந்த இக்ஃபாவா, சுக்குன் செய்யப்பட்ட சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மீன், நூனுக்கு பின்னாடி இந்த 15 எழுத்துக்கள் வந்தா குன்னா கொடுத்து ஓதணும். ஓகே. பாட உதாரணங்களோட நிக்கிறேன் அப்படித்தானே? ஆமாங்க ஷேக். இலகாட உதாரண பகுதி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டோமா? ஆகலையே. பார்த்தாச்சுங்க பார்த்தாச்சுங்க ஷேக். இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. பாட எழுத்துக்கள் எப்படி கண்டுபிடிக்கலும் போகும். முதல்ல உள்ள 20 லெட்டர்ஸ்ல வந்துட்டு இந்த அலிஃப், ப, ஹ, ஹா, அஹ், யா, இதெல்லாம் இல்லாம வரும் ஷேக். ஆஹா. முதலாவது நீ என்ன செய்யணும்? இப்படி கண்டுபிடிக்கிறது. பாட எழுத்தை கண்டுபிடிக்கிறது. வரிசை அ- அ- அரபி எழுத்துக்களை வரிசையா தெரிஞ்சு வச்சிருக்கணும். வரிசையான்னு சொன்னா இது வரைக்கும் அலிப்லேருந்து யா வரைக்குமா? கேஃப், கேஃப் வரைக்கும் ஷேக். கேஃப் வரைக்கும். ஆஹா, முதலாவது ஸ்டெப் அலிப்லேருந்து கேஃப் வரைக்கும் எழுத்துக்களை. வரிசையா தெரிஞ்சிருக்கணும். ம்ஹும். அது பண்ணால அதுக்கு பின்னாடி அந்த சில எழுத்துக்களை தவிர அலிஃப், ப, ஹ, ஹாஃப். அப்படி சொல்லி தரலையே. சில எழுத்துக்கள்னா அது சரியா எப்படி நாங்கள் அதை அடையாளப்படுத்தினோம்? அப்பதான் இந்த 15 எழுத்து முழுது அக்யூரேட்டா வந்து கிடைக்கும். அல்லது ஒரு போக்குலேயே பிரச்சனை வரும் எந்த எழுத்துன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் சரி. இல்ஹாரோட எழுத்துக்கள், அதுல வரக்கூடிய இல்ஹாரோட எழுத்துக்கள் வரும். அப்புறம் ப, ப சட்டம் வந்து முன்னாடி பேவோட எழுத்து வரும் ஷேக். அவ்வளோதானா? சரி. அப்ப அதுக்குள்ள வரக்கூடிய எழுதுகார எழுத்துக்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படிதானே? ஆமாங்க ஷேக். அலிஃப்லேருந்து காஃப் வரைக்கும் அப்படிதானே? கேஃப் வரைக்கும் ஷேக். அதுக்குள்ள வரக்கூடிய எழுதுகார எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். அலிஃப், அலிஃப், ம், ஹ, ஹ, ஹாஃப், ஹா, ஹா, ம், அஹ், யா, ம், லியா, ரா. ம், ரா. ரா, ரா வந்து வேற சட்டம்னா ரா வரும் ஷேக். அப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப இல்ஹார் எழுத்துக்கள் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னீங்க. நான் இப்ப கேட்ட இல்ஹார் எழுத்துக்கள் ஆமாங்க ஷேக். அப்ப இது வருமா வராதா? அப்படி வேற ஒன்று வரத்துன்னு சொல்லப்பட சின்னது உங்களுக்கு உங்களை தான் குழப்பிடும். கன்ஃபியூஸ் ஆகி போட்டுரும் எழுத்துக்களை. எழுத்துக்கள் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி போய்த்திடும் அப்படி நாங்கள் மாத்தினது. அப்போ இங்கே ரா வைக்க போடுறதா இல்லையா? ரா போடணும் ஷேக். ம். ஏ. இன்னொரு எழுத்து இது இல்லாம பே வரும் ஷேக். பே வந்து தனியா எழுத்து சட்டம். தனியாக அது அடுத்த மூணாவது கேட்டகரியில். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? பாக்கு. இதுக்கு ஒரு பாயிண்ட். இது இப்ப நீங்க இது சொன்னீங்களே இப்போ முதலாவது பாயிண்ட் சொன்னீங்க. ஆமாங்க. அலிஃப்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காஃப் வரைக்கும் நாங்கள் அல்ஃபபெட்டிக்கில் எழுதணும் என்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஓகேங்க பாயிண்ட் ஷேக். அதில் இருக்க எழுகாருடைய எழுத்துக்களை இல்லாமல் ஆக்கணும் என்ற பாயிண்ட். அதான் அந்த ஆன்சர்ல நீங்க இந்த விடையை சொல்லிக்கிறீங்க. ஆமாங்க ஷேக். மூணாவது பாயிண்ட் என்ன? பேவுல இருந்து முன்னாடி ஒரு தனி சட்டம் பார்த்தோம். பேர்வை முன்னாடி தனி சாட்டம் பார்த்தோம். பேர் நான் பார்க்கவே இல்லையே. பேர் நீங்க இதே பார்த்துருந்தீங்க மாதிரி தெரியுமா? இஃபா. சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இல்ல நூன்ல இல்ல. ஓகேங்க ஷேக். அப்படி பேர் தனியா வந்துச்சு. ம்.
பேக் என்ன சட்டம்னு தெரியலங்க ஷேக். ம். பே தனியாக வரையில அது பேக்கு ஒரு இப்போ ரெண்டாவது முதலாவது சொன்னது மாதிரி இதுக்கும் ஒரு பாயிண்ட் ஒண்டிக்கணுமே அவதானே சரி. சும்மா வெறும் பேண்டு சொல்லல அதேனா என்னத்துக்கு பே ஆகுது ஆமாம். ஏன் பே ஆகுதுன்னு சொல்லணும். அப்போதானே எங்களுக்கு அது கிளியராக சயின்டிஃபிக்கல் ஈக்கும் அது ஓகே இது இப்படி வரும் இப்படி வந்தாலும் இங்கே கொண்டு வர இயலாது அப்படின்னு சொல்லி. ம். Right. இக்லா. முதலாவது இதுக்காம் கென்செப்ட் இதுக்காம் இக்லாப்னு ஒரு சட்டம் ஒரு ஷேக். முதலாவது கென்செப்ட் நீங்கள் அல்பபெட்டிக் ஓர்டரில் அலிஃப்லேருந்து காஃப் வரைக்கும் எழுதணும். அங்கே யா என்ற எழுத்து வராது. நீங்கள் யாவை சொல்லிட்டீங்க. யாவை பற்றி இப்போ யாவை பேசுகிறேன்டா யா பேசினா லாம பேசணும் மீமை பேசணும் நூனை பேசணும் பாவை பேசணும் ஹாவை எல்லாத்தையும் பேசணும். அப்போ எங்களுக்கு காஃபுக்கு அங்கால எதுவும் வராது. அதான் உங்களுக்கு ஓகேங்க ஷேக். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் நீங்கள் விட்ட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். காஃப் வரைக்கும் என்கிற அல்பபெட்டிக் ஓர்டருக்குள்ளால யா என்ற எழுத்து இல்லை. இங்கே யா ஓ, ஐநா வராது. வரும். செகண்ட் கான்செப்ட் நீங்கள் சொன்னது மாதிரி 76 எழுத்துக்களை நாங்கள் விடணும். 76 எழுத்துல ஐநு எல்லாம் வரணும். அதெல்லாம் விடுபடணும். ஏன்னா ஹா ஹா மட்டும் இல்லை ஓகேங்க ஷேக். அலிஃப் ஹே ஹா ஐனு கொயின் அலிஃப் 76 எழுத்துக்களை கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன? 76 எழுத்துக்கள் எத்தனை இருக்குது மொத்தம்? மொத்தம் 6 எழுத்துக்கள் ஷேக். ஆ 6 எழுத்துக்களை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் சொன்னோம். என்ன மெத்தட்? ஏ. ஏறும். மிக சிம்பிளாக 6 எழுத்தையும் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஞாபகம் இல்லை ஷேக். கட்டாயம் அதை ரிவைஸ் பண்ணுங்க அல்லது சட்டம் முடிய போக அது உங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து சேரும். எழுத்துக்கள் கன்ஃபியூஸ் ஆகும் எங்கெங்கே எப்படி வரும்ங்கிறது அது ஓதலுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரும். சட்டம் வந்து மனசில் இல்லை அந்த சரியா எழுத்துக்கள் ஐடென்டிஃபை இல்லைன்னு சொன்னால் ஓத போகலாம் கன்ஃபியூஸ் வரும். நூனுக்கு போகிற வாரது தண்ணின்னு போகிற வாரத்தில் நாங்கள் முட்டி மோதித்தான் சரி பண்ணுவோம். ஓது போக்கில் சரி பண்ண மாட்டோம். அதில் பிரச்சனை தான் வரும். இப்போ நான் எழுதாருக்கு மிச்சம் சிம்பிளாக சொன்னது எழுதாறு நாங்கள் ரெண்டு மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஒன்று சப்தத்தோடு தொடர்பான எழுத்துக்கள், ரெண்டாவது காட்டோடு தொடர்பான எழுத்துக்கள். இப்போ ஹண்டு வார எல்லாமே காட்டோடு தொடர்பான எழுத்துக்கள் ஆகிக்கும். சப்தத்தோடு தொடர்பானது அ அண்டு வார எழுத்துக்கள் அலி ஐனு ஒயின் இந்த எழுத்துக்கெல்லாம் சப்தத்தோடு ஓகே தொடர்பான ஷேக். எழுத்துக்கள். இப்போ எங்களுக்கு இது மிச்சம் சிம்பிளாக பேசிடும். அப்போ இந்த இந்த கேட்டகரியில் பார்த்து தான் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் எழுகாருடைய எழுத்துக்களை நாங்கள் விடணும். அதுக்கப்புறமாகத்தான் மூணாவது கேட்டகரி விதிவிலக்கான எழுத்துக்கள். இங்க ஓகே ஷேக். சம்பந்தப்படாத எழுத்துக்கள் விதிவிலக்கு எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது பாவும் ராவும். நீங்க சொன்னீங்க ராவை போயிட்டு 76 எழுத்துக்களை கொண்டுட்டீங்க. அப்ப அது ஆமாங்க ஷேக். அந்த அந்த குழப்பம் எங்களுக்கு மேலும் மேலும் மேல மேல கூட்டிக் கொண்டே போகும். அதில் நாங்கள் கொஞ்சம் கிளியராக இல்லை என்று சொன்னால் சரி. ம் இப்போ நாங்கள் கொஞ்சம் இதை ஓதிட்டு வரும். இப்போ எல்லாரும் படித்தானே இர்ஃபான் படித்தானே இருக்குது. ஆமாங்க ஷேக். இந்த வருஷத்தை ஓதும் பார்ப்போம். உங்க பிரச்சனை அதுன்னு பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. மூஃபக்கீன என்ன சட்டம்? சட்டத்தை எப்படி சொல்றது? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து ஃப வந்திருக்கு ஷேக். அதாவது இஃபாவோட எழுத்துக்கள்ல வந்திருக்கு. ம் வந்துக்கிறதால என்ன செய்யணும்? வந்திருக்க அந்த இடத்துல குன்னா கொடுத்து 2 அலிஃப் டைம் கொடுத்து ஓதணும் ஷேக். ஒன்றா செஞ்சு ஓதுறேன்னு சொன்னால் நீ ஒன்றா செஞ்சு ஓதுற அப்படி என்றால் சட்டு செய்யப்பட்ட நூனில் சட்டமும் சுக்குன் செய்யப்பட்ட நூனு பொருள் சட்டம் உண்டு அப்படியா? அங்கேயும் முன்னா தானே சொல்கிறோம். அப்போ என்ன சட்டத்தை பிரிக்கணும்?
கேள்வி விளங்குதா? முன்பக்கினில உண்ணா இல்லைங்க பண்ணி ஷேக். ஓதணும் அதுதான் சட்டம் என்றால் ம். மூணாவது இது சதி செய்யப்பட்ட மீம். ஓகேங்க ஷேக். அப்ப அந்த சட்டமும் ரெண்டுலையும் சட்டம் உண்டான்னு கேட்கிறோம். இது மறைத்து ஓதணும் ஷேக். அந்த நூனோட அந்த அந்த இன்ற பாயிண்ட் முக்கியம். எதை லாஸ்ட் மறைக்கணும்? பார்ட்டை மட்டும் மறைத்து, வெரி குட். நூனோட இன்னன்றதை மறைத்து ஓதணும் ஷேக். அந்த 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 பகுதி தான் முக்கியம். அப்பதான் எங்களுக்கு எஃபாக தனியாக பிரித்து காட்டக்கூடிய விஷயம். நான் உண்ணா பண்ணி ஓதுவோம் என்று ஓகே. சொன்னால் அது வெறுமனே உண்ணாங்கிற சொன்னா அப்ப முன் ஃபக்கீன்னு தான் நாங்கள் ஓதணும். அப்போ அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஓகே. ஃபங்க்ஷன் நடக்குது, ப்ரொசஸ் உண்டு. சுக்குன் செய்யப்பட்ட நுண்ணுடைய சவுண்ட் மறப்படுது. எஃபாவின் எழுத்து பாவின் மூலமாக மறைக்கப்படுது. எனவே அது மறைக்கப்பட்டதுக்கு கூட தான் எங்களோட உண்ணாவை நாங்கள் சொல்லணும். ஏன்னா ஓகே ஷேக். ம். மின் அஹ்லி என்ன சட்டம்? அது இல்ஹாரோட சட்டம் ஷேக். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து அலிஃப் வந்திருக்கு. ம்ஹும். அலிஃப் வந்தனா அதை வெளிப்படுத்தி ஓதணும். வெளிப்படுத்தி உண்ணா இல்லாம. புண்ணா இல்லாம ஓதணும். ஓகே, ரெண்டாவது. ما أغنى عنه ماله وما كسب. அது போதும். வசனங்கள் ரிப்பீட் பண்ண வரணும். ما ம். ما أغنى عنه ماله وما كسب. அக்ன அக்ன என்ற அந்த கேர்ட சவுண்ட் வந்து கீழ் நோக்கி போகுது. அதை மட்டும் أغنى. அக்ன அக்ன தூக்கணும். اوكي شيء. ما أغنى عنه ماله وما كسب. மூணாவது. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. போதுமா? الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. وآمنهم من என்ன சட்டம் ஐயும்? இது மீமோட சட்டம் வருதுங்க ஷேக். சுக்குன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து ஷத்து செய்யப்பட்ட மீமோட சட்டம் வருதுங்க ஷேக். அங்க குன்னா கொடுத்து ஓதணும், 2 அலிஃப் டைம் கொடுத்து. இதுவாமுடைய சட்டமா சதி செய்யப்பட்ட மீம்ட சட்டமா? அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ட சட்டமா சதி செய்யப்பட்ட மீம்ட சட்டமா? இது ஷத்து செய்யப்பட்ட மீமோட சட்டம் தான் வருது ஷேக். அப்படியா? அப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ட சட்டம் வராது அப்படியா? இதுல கன்ஃபியூஸ் ஆகுது ஷேக். எனக்கு ம். கன்ஃபியூஷன் வருது ஷேக். நான் மீமுக்கும் வந்து ஷத் இருக்கு. எஸ், மீம்ல சத்திக்குது, அது உண்மைதான். எஸ், நான் அப்படின்னு பார்க்கலையா? சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல சுக்கூன் செய்யப்பட்ட ஷேக் மீம்ல மீம்ல மீமு பிறகு மீம் வார சட்டமும் படிச்சோமா? மீமுக்கு அப்புறம் பேவர சட்டம் தான் படிச்சேன் ஷேக். மீமுக்கு பிறகு மீம் வாரது படிக்கல அப்படியா? ஷத்து செய்யப்பட்ட மீமுக்கு இல்ல, படிச்சேன் ஷேக். நான் சத்தபதி பேச சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் மீம் வார சட்டம் படிச்சிக்கணுமா இல்லையா? உதாரணத்துக்கு லம் யக்கூன் இல்லதீன சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால யா வருது, என்ன சட்டம்? இது வந்து இல்ஹார் மாதிரி வரும் ஷேக். எலுஹார் மாதிரி அப்ப சட்டம் எப்படி வரும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால எலுஹாருடைய எழுத்து யா வந்திக்குது. எனவே நாங்க ஒன்னா இல்லாம வெளிப்படுத்தி ஓதணும். சட்டத்தை அந்த அமைப்புல சொல்லி சொல்லி பழகிடுங்க. அதான் உங்களுக்கு பின்னாடி வர நேரம் ஓகே. உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அல்லது நாங்க சட்டத்துல பேரை தான் ஞாபகம் வச்சுக்கோம், பேரே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நான் கேட்டது ஓகே. ஆமனஹும் மீன். இப்போ இதுல என்ன விஷயம்? சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால ஆ என்ன வந்து
மீமோட எழுத்து வந்திருக்கு ஷேக். மீமோட எழுத்து வந்து மீம் எதிர் எழுத்து? ஷத்து செய்யப்பட்ட மீம் வந்திருக்கு ஷேக். சட்டு செய்யற மீம் எழுத்து அப்படியா? நீங்க சத்துல தான் நிக்கிறீங்க, நான் எழுத்துல தான் கேட்கிறேன். நீங்க அடையாளத்துல நிக்கிறீங்க, நான் கேட்கிறேன் எழுத்து. அடையாளம் வேற, எழுத்து வேற. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால வந்திருக்கிற எழுத்து மீம். அந்த மீம் எதிர்ட்டு சட்டம். சத்த பத்தி பேசல. நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கும் அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எல்லா எழுத்துக்களையும் ஒவ்வொன்றும் கொடுத்திக்கிறோம். ஏன்னா சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் எழுத்து சட்டங்களை. எனக்கு இந்த இடத்துல இந்த சட்டம் ஞாபகம் வரல ஷேக் எனக்கு. இல்ல, சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 சட்டம் வந்து ஷேக். எதெல்லாம்? இல்ஹார், இஃபா, இதுகாம். இதுதான். முதலாவது அதுல எது பார்த்தோம்? இப்ப நீங்க பாண்டு எழுத்துன்னு சொன்னீங்க, அந்த பா எதிர் எழுத்து? பா வந்துட்டு இஃபாவோட எழுத்து வரும் ஷேக். இஃபாவுடைய எழுத்தாக பா வரும். ஆமாங்க ஷேக். இலுஹாருடைய எழுத்துக்கள் ஆகுமா? இந்த எர்மலூன், யா, வா. ம்ஹும். நீங்க சரியா எழுத்துக்கள் எதுக்கு எதுக்குன்னு சொல்லி கரெக்ட் கிரைட்டேரியா பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலைனால் மைண்டில் எல்லாம் குழம்பும். இப்போ நீங்கள் வந்து சுக்குன் செய்யப்பட்ட மீமோட சுக்குன் செய்யப்பட்ட நூனோட தொடர்பான எழுத்துக்களை பேத்துட்டு குழப்பி விட்டுக்கிறீங்க, குழம்பிக்கிறீங்க. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்குது, கிளியர் இல்லாமல் ஆகிக்குது. அது எங்கே உங்களுக்கு தாக்கத்தை எடுத்துமென்றால், ஓத போக்குள்ள ஒரு இடத்துல நாங்கள் என்னத்த சட்டத்தை யூஸ் பண்ணுறோம், சும்மா நான் ஒன்று செஞ்சுட்டு போகிறதுல இருக்க முடியல. அப்போ என்ன சட்டத்தை நாங்கள் அந்த யூஸ் பண்ணுறோம்ங்கிறதுல பிரச்சனை வரும். அந்த இடத்துல சதி செய்யப்பட்ட சரி ஷேக். மந்திக்கிறதால நாங்கள் 2 செகண்ட் 1 செகண்ட் அந்த இடத்துல உண்ணா செஞ்சுட்டு ஓதணும் எங்கள் சட்டம் பிழை. ஏனென்றால் ஓகேங்க ஷேக். சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு வார நேரம், அதை தொடர்ந்து வார மீம் கண்டிப்பாக கட்டாயமாக சுக்கூன் சதி செய்யப்பட்டே தான் வரும். ஓகேங்க ஷேக். அதை வச்சுட்டு கொஞ்சம் அதை நீ கட்டாயம் எழுத்துக்களை மீட்டிக்கோங்க. சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல இஷ்யூ அந்த இடத்துல உள்ள குழப்பம். புதிய சட்டங்கள் உள்ளவங்களுக்கு போகிறது கஷ்டம், போனால் அநியாயம். நிறைய நிறைய இன்னும் நாங்கள் தடுமாறுவோம், தடுமாற்றங்கள் கூடும். ஏன்னா எழுத்துக்கள் குழப்பத்தில் இருக்கிறதால. அப்போ ஓகேங்க ஷேக். இது நான் அதை வந்து ரிவைஸ் உண்மையில் பண்ணிட்டு ஓதுறேன் மின் ஷேக் ஹவ் இன்ஷால்லா. அல்லது ஆமனகும் என்றது சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் இதுகாமுடைய எழுத்து மீம் அதிக்கிறது. எனவே 2 ஓகேங்க ஷேக். மீன்களும் ஒன்றோடொன்று சேர்க்கப்பட்டு ஒன்றா செய்து ஓதப்பட வேண்டும். நீங்கள் தான் சட்டம் அதில் வரும். ஓகேங்க ஷேக். நீ கொஞ்சம் இன்ஷால்லா சட்டங்களை ஃபுல்லாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. குறிப்பாக ஓகேங்க ஷேக் இன்ஷால்லா. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குள்ள பாருங்க. அதுக்கப்புறம் சுக்குன் செய்யப்பட்ட நூல்ல அல்லது தன்மையில் படிச்சிக்கிற லெவல் வரைக்கும் கொஞ்சம் இதை பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகேங்க ஷேக் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம்.